ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரைடுக்கெல்லாம் நம்ம பூ வந்து ஃபிட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பூவை ஸ்ட்ரிங் பேப்பர் வச்சு நம்ம எப்படி ஆர்டிஃபிஷியலாக வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ரொம்பவும் ஈஸியாக புரியணும் அப்படின்றக்காக ஒரு 3 பெட்டல்ஸ் மட்டும் ரெடி பண்ண போகிறேன். அதுவும் ப்யூர் ஒயிட் கலரில் ரெடி பண்ண போகிறேன். பேப்பர் எந்த கலரோ அதே கலர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அட்வான்ஸாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னா, நம்ம வந்து பேனா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ட்ராயிங் வரைகிறதுக்கு சிசர் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் பேப்பரை ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது பேப்பர் வந்து சுருங்கும். ஸோ அதுக்கான மிஷின் எடுத்துக்கலாம். இப்போது அடுத்து ஸ்ட்ரிங் பேப்பர் எடுத்துக்கலாம். இது எதுக்கு ஸ்ட்ரிங் பேப்பர்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் ஷீட் மாதிரி தெரியும். இதை நம்ம ஹீட் கொடுக்கும்போது இது வந்து ஃபுல்லாக சுருங்கி குட்டி பூவாக வந்து மாறிடும். மாறினதுக்கப்புறம் இந்த பூ எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பூ வந்து உடையாது. இதை நீங்கள் ப்ரூச் ஒர்க்குக்கு ரெடி பண்ணிக்கலாம், ஆரிக்கு ரெடி பண்ணிக்கலாம், ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன உருவாக்க முடியுமோ உருவாக்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதோட பேசிக் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பூ மட்டும் ரெடி பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் பேசிக்கு. இதை வச்சு நீங்கள் இது வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் அட்வான்ஸாக எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பூக்கான பெட்டல்ஸ் வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெட்டல்ஸ் வந்து கட் பண்ணுறது. ஏன்னா சீட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஸோ அடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சீட் எடுத்துகிட்டு அதை வந்து 4 பக்கத்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டல் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால அடுத்து இப்படி பண்ணி காட்டுறேன். இல்லை உங்களுக்கு வந்து பூ வந்து நல்லா வரைஞ்சி உங்களால் வெட்ட முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக வெட்டிக்கலாம். குழந்தைங்களுக்கு கீ செயினுக்கு ரெடி பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் ஷேடில் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி உருவாக்கி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பொம்மையோ எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். லீஃப் வந்து ரெடி பண்ணி பூக்கு வந்து லீஃப் வந்து ஃபிட் பண்ணலாம். கம்மலுக்கு அழகாக வந்து ரெடி பண்ணி சூப்பராக கம்மல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், மல்டி கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் கலர் நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஒயிட் கலரில் கலர் பண்ணி நீங்கள் வந்து பேப்பரை ஸ்டிங் பண்ணிக்கலாம். இல்லை கலராகவும் இருக்குது, உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பஞ்சிங் மிஷின் வச்சு நம்ம நடுவில் ஹோல் போட்டுக்கலாம். எங்கே நம்மளுக்கு வந்து என்ன வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்மல் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே வந்து நீங்கள் வந்து ஹோல் போடணும். நான் ஒரு ஃப்ளவர் தான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றனால நடுவில் வந்து ஹோல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மிஷின் வச்சு நம்ம ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும், நம்ம ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய நம்ம ஒரு கம்பியோ ஏதோ வச்சு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இதோட ஹீட்டை கிட்டக்க வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி, இது எவ்வளோ பெரிய பெட்டலாக இருக்குது, இது ஃபுல்லாக சுருங்கி ரொம்ப குட்டியாக வந்துடும். கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். இது கொஞ்சம் வீடியோ அந்த இடத்துல கவர் ஆகிருச்சு. ஏன்னா அதோட ஹீட் இருக்கா அப்படின்றனால அவங்களுக்கு அப்படி தெரியுது. பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ ஹீட் கொடுக்க பேப்பர் வந்து நல்லாவே சுருங்கி இது நீங்கள் அதை வந்து எடுக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த சேஃப் வர்ற வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங் பண்ணுறதை எடுக்கக்கூடாது. ஓகே, சாரி, அந்த இடத்துல வந்து வீடியோ வந்து கொஞ்சம் பிளராக தெரியுது. நான் அதை கவனிக்கலை. ஏன்னா அதோட ஹீட்டிங் கொடுக்குறனால வீடியோ ரொம்ப க்ளோஸ்அப்பில் கிட்டக்க எடுக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ ஓகே, நான் மெத்தடை சொல்லிடுறேன். நீங்கள் எங்கனக்குள்ள ஹோல் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல கம்பி வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சேஃப் வரும். நீங்கள் மாற்றி பிடிச்சிங்கன்னா ஹோல் போட்ட இடமும் சுருங்கிடும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே சேஃபை வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. எந்த சேஃபில் வேணுமோ அந்த சேஃபில் வச்சுருங்க. இல்லைன்னா உடனே வந்து ஸ்ட்ராங் ஆயிரும், அடுத்த சேஃப் வந்து மாறாது. இதே மாதிரி நம்ம 3 பூவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு பூ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு தேவையான பூவையும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மகிட்ட 3 பூ ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கீ செயின் மேக் பண்ணுறதுக்கு, ஆர்டிஃபிஷியல் பூ ரெடி பண்ணுறதுக்கு, கம்மல் ரெடி பண்ணுறதுக்கு, ஜுவல்லரி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி
ஒரு சும்மா ஒரு பிரைடுக்கு பண்ணக்கூடிய ஒரு நம்ம ஃப்ளவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பூ தான் சிம்பிளாக ரெடி பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு இப்போ காட்டுறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, நீங்கள் கம்பியை வந்து உள்ளே கொடுத்து ஃபிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்பி உள்ளே வந்து வெளியில் வந்துடுது அப்படின்னா கம்பியோட எட்ஜில் ஒரு பீட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு கம்பியை உள்ளே இன்செர்ட் பண்ணிங்கன்னா கம்பி கிச்சன் நிற்கும். ஓகே, நான் ஒரு 3 பூ ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி ரெடி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பண்ணி காட்டணும் அப்படின்றக்காக ஒரு 3 பூ மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இதில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ரெடி பண்ணிக்கலாம். இதை சேல்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அதிக காஸ்ட்டுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பூ வந்து எதுவும் உடையாது, எதுவும் ஆகாது, ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி கம்மல் பண்ணாலோ ப்ரேஸ்லெட் பண்ணாலோ எது பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்செட் வந்து நம்ம சாரீக்கு பண்ணக்கூடிய ப்ளவுஸுக்கு பண்ணக்கூடிய ப்ரூச் ஒர்க்கு பண்ணலாம். ரொம்பவே அட்ராக்டிவாக ஒரு 3D லுக் கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நான் சாரீக்கு ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லி காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருக்கும் ப்ரூச் ஒர்க் இதில் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, நான் ஒரு 3 பூ ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஹேர் டூ மாதிரி லைட்டாக ரெடி பண்ணி காட்டுறேன். அது க்ரீன் கலரில் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் ப்ரைடுக்கு நம்ம ஜடையில் வந்து பூ பண்ணுவோம் இல்லையா, இன்செர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் வந்து லைட்டாக பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐடியா தான், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் அண்ட் டெக்னிக் மட்டும்தான் சொல்கிறேன், இதை வச்சு இவ்வளோ அழகாக பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல அழகான ஒரு ப்ரூச் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங் பேப்பர். ஸோ இந்த பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது.